கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் இந்த இரவு வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்க மகிழ்ச்சியா இருக்கிறது? மாதமே முடிய போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, இன்னும் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறல அப்படின்னு சொல்லி இந்த இரவுல கலக்கத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் அதனால்தான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லும்படியா என்னை கட்டளையிட்டார். சங்கீதம் 123 அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கைகளை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. Our eyes look to the Lord our God till he shows us his mercy. இரக்கம் செய்யும் வரைக்கும், இரக்கம் செய்யும் வரைக்கும். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் சீக்கிரத்துல இரக்கம் செய்வேன், சீக்கிரத்துல நான் அற்புதம் செய்வேன். இரக்கம் அப்படின்னா மர்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த இரக்கத்தை பற்றி அருமையான எரேமியா சொல்லுகிறார், அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லையாமா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அந்த முடிவில்லாத இரக்கத்தை தான் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இரக்கம் செய்யும் வரைக்கும் அவருடைய இரக்கம் மாத்திரம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் அருமையான இந்த கண்கள் குருடா இருந்தவங்க கூட ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று கதறின போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார், அவர்களுக்காக இறங்கினார். அன்றைக்கு இறங்கின அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் அவர் இரக்கம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆனா என்னன்னா, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்ம கண்கள் அவரை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். ஐயோ இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த பக்கமும் பார்த்துடாதபடிக்கு, வலது புறமோ இடது புறமோ பார்த்து விடாதபடிக்கு நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி இருக்கணும்னு சொல்லி சொல்லுகிறார். வேலைக்காரருடைய கண்கள் எஜமான்களை நோக்கி இருக்கிறது. வேலை முடிச்ச உடனே பாருங்க, அவங்க எப்போ கூலி கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது. அவங்க கொடுக்குற வரைக்கும் அவங்க விடுவாங்களான்னா கண்டிப்பா விட மாட்டாங்க. அந்த மாதிரிதான் நீங்களும் நானும் கூட பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன். ஆண்டவரே, பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்தில் என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். நம்முடைய கண்கள் யாரிடத்துல ஏறெடுக்கப்படுகிறது? மனிதரை பார்க்கிறோமா அல்லது ஆண்டவரை பார்க்கிறோமா? நீங்க சொல்லுவீங்க, நான் ஆண்டவரை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்றார், நீ என்னதான் பார்த்துட்டு இருக்கிற? பரவாயில்ல, ஆனா என்னன்னா, நான் உனக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் என்னை நீ பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். சீக்கிரத்துல நான் செஞ்சிருவேன், ரொம்ப லேட் பண்ண மாட்டேன். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப லேட்டாகவும் செய்ய மாட்டார், முன்னாடியும் செய்ய மாட்டார். செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டான நேரத்துல செய்வார். இஸ் நெவர் ஏர்லி, இஸ் நெவர் லேட், இஸ் ஆன் டைம். அவர் கரெக்டா அதனதின் காரியங்களை செய்கிறவர். பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்துக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது ஆரம்பிக்கிறார். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். நீங்க கூட அப்படித்தானே சொல்றீங்க? ஆமா பாஸ்டர், நாங்க கூட நிந்தனையினால நிறைந்திருக்கிறோம். என் வாழ்க்கையே நிந்தனையா தான் இருக்குது, என் வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கு, எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு நீங்க சொல்றதுனால ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு இறங்குவார். அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர். கடந்த நாட்கள்ல கூட நம்ம தியானிச்சோம்ல, தேவரீர் சீயோனுக்கு இறங்குவீர். அவர் உங்களை இரக்கம் செய்கிற காலம் வந்து விட்டது. அதனால் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அவைகள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதே இல்லை, அவைகள் பிரகாசம் அடைந்தது. நிச்சயமா உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும், உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும். நீங்க அவரையே நோக்கி இருக்கிறதுனால, அவரை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கிறதுனால நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேளையில எங்கள் ஆத்துமா உண்மையே நோக்கி இருக்கிறதப்பா. நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நாங்கள் நோக்கி இருக்கிறது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம்.
வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. நீர் இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய போகிறீர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நாங்கள் அந்த அற்புதங்களை பார்க்க போகிறோம். இந்த இரவே அவங்களுக்கு இரக்கம் செய்து அவங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அவர் உங்களுக்கு இரக்கம் செய்து விட்டார். God bless you. Have a blessed night to all. Amen.